Hi lovelies, welcome back to my channel. Phoenix பறவை அரக்கனுடைய காதல் கதை அந்த சீரீஸோட 4th பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் 2 பார்ட்டில் இந்த சீரீஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன சீரீஸ் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் யூ ஆர் மை க்ளோரி அப்படின்ற சீரீஸ் போட சொல்லியிருக்காங்க. மெஜாரிட்டியாக எது வருதோ அந்த சீரீஸ் நம்ம பார்க்கலாம். இன்னொரு இன்ஃபர்மேஷன், நைஸ் டு நாட் மீட் யூ சீரீஸோட 11th எபிசோட் கம்மிங் மண்டே ரிலீஸ் ஆகுது. டியூஸ்டே மார்னிங் உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங்கில் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு கட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது அப்போ யாரும் வந்து அவங்கள கடத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து பார்க்குறாரு, யார் எங்கேயுமே ஆளை காணுமே அப்படின்ட்டு ஹீரோயினை பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு இறக்கு இருக்குது. ஸோ அதை மோந்து பார்த்துட்டு சில்வர் ஃபாக்ஸ் கிளேனோட ஆளுங்க தான் வந்திருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிச்சிடறாரு. உடனே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் நின்றுட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் காமிக்கிறாங்க, ஹீரோயின் வந்துட்டு கடத்தப்பட்டு ஒரு இதில் அடைச்சி வச்சிருக்காங்க. அப்போ எதிர்க்க நிற்கிறது பைலி வேற யாரும் இல்லை, சில்வர் ஃபாக்ஸ் கிளானோட இளவரசி. அவ தான் வந்து நம்ம ஹீரோவோட ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஊரையே வந்துட்டு கட்டிகளா மாறி வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கூட பவரை புடுங்கிருப்பா இல்லையா. ஸோ அவ எதுக்கு நம்ம ஹீரோனை கடத்திருக்காங்கன்னா அவங்க உடம்புல இருக்க அந்த ஜேட்கல் எடுக்கிறதுக்காக தான். உடனே அவங்க கேட்குறாங்க, எங்க அந்த ஜேட்கல் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, அதை நான் இறந்தாலும் தரமாட்டேன் அப்படின்ட்டு. உடனே வந்து ஒரு பவர் அனுப்புறா. ஹீரோ அந்த பக்கத்துல இருந்து யோசிக்கிறாரு, எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு கரெக்ட், இப்போ உடனே ஒரு தும்பல் போடு ப்ளீஸ், தும்பு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்க. அவங்க நினைச்சோடனே ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு அவங்க தும்பல் போடுவோம். அந்த பைலி பவர் அனுப்புறதுக்கும் ஹீரோ வந்து நின்றுடுறாரு அதுக்குள்ள. ஸோ அடித்தது வந்து நம்ம ஹீரோவை தான் தாக்கியிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ திரும்பிட்டு நீ என்ன மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது பைலி சொல்கிறா, உனக்கு என்ன இன்னும் பவர் அதிகமாக இருக்கா என்ன, இரு உங்கள் 2 பேரையும் சேர்த்து நான் கொலை பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு பெரிய பவரை அனுப்புகிறாங்க. அப்போ ஹீரோ வந்து திரும்பி ஹீரோயினை பார்க்குறாங்க. அவங்களோட தழும்பு 2ம் ஒன்றா சேரும்போது அப்போ அந்த ட்வின் கல்டிவேஷன் வந்துட்டு பவர் அதிகமாயிட்டு அவங்களுக்கே அந்த பவரை திருப்பி அனுப்பிடுது. இதில் அந்த பைலியும் இறந்துடுறா. உடனே வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த பைலி வந்து இறந்து போல, ஏன்னா அவ வந்து ஒரு சோலா தான் சுத்திட்டு இருக்கா. இப்ப அந்த ஆத்மா வந்துட்டு உடனே வேற ஏதாவது உடம்புல சேரணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு பனிப்பெண்ணோட உடம்புல போயிட்டு பைலி வந்து ஒன்னா சேர்ந்துடுறா. அந்த பைலி வந்து ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பாய்சன் கொடுத்துருப்பா போல. அது வந்து உயிர் காக்கவே முடியாது, சீக்கிரம் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாய்சன். அப்போ வந்து ஹீரோ உடனே நினைச்சு பாக்குறாரு, ஓகே இந்த டைம்ல என்னோட கோல்டன் ஃபெதர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 2 கோல்டன் ஃப்ளவர்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒன்னு எடுத்து மறுபடியும் அந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு பவர் கொடுக்குறாங்க. அவங்க அப்போ கூட எழுந்துக்கல, ஒரு 2-3 நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அவங்க எழுந்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு வாக்கிங் போறாங்க அவங்க உடம்பு சரியாகணும் அப்படின்றதுக்காக. அங்க அந்த மார்க்கெட்ல வந்துட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு ஷூ இருக்கு, அதை பாக்குறாங்க. அப்புறம் இது வேணுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போற வழியில யாரோ தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்காங்க போல. அவங்க வந்து தண்ணியை தூக்கி ஹீரோயினோட காலையை ஊத்திடுறாங்க. அதுல ஷூ எல்லாம் வெட்டாயிடுது. ஸோ ஹீரோ தான் வந்துட்டு அழகா தூக்கிட்டுலாம் போயிட்டு அந்த ஷூவை மாத்தி விட்டு அவங்களுக்கு வாங்கின புது ஷூவை கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயின் எனக்காக வாங்கினீங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது ஒன்று காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே பெரிய தங்க கட்டி எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அவங்க கிட்ட கொடுத்து அந்த ஷூவை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதை விட்டுறாரு. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகிடுது. அப்புறம் அன்றைக்கி நைட் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மருந்து போடலான்ட்டு யோசிச்சுட்டு என்ன சொல்லி போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம என்ன சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் அப்படி நடந்து 2 பேரையும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கலாம் தான் வந்தேன், ஏன்னா பைலி வந்து இன்னும் சாகலை அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை உனக்கு உடம்புல மருந்து தேய்க்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின்னு சொல்லிட்டு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. மூ ஃபேமிலியோட இன்னோசென்ஸை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்கே ரோட்டில் வந்து ஒரு பொண்ணு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, என்னை இப்போ எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த வந்துட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்கள் போயிடுங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அவள் தான் வந்து புதுசாக இந்த பெய்லி ஒரு உருவத்துக்கு போயிருக்கா இல்லையா, அவள் தான். ஸோ அவள் வந்து எப்படியாவது இப்போ ஹீரோயினை நெருங்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் தான் இந்த நாட்டோட இளவரசி, தயவு செஞ்சு நீ இவளை விட்டுரு அப்படி சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் காசு பணம்லாம் கொடுத்துட்டு அவளையும் அனுப்பி விட்டுறாங்க. அப்போ இந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஹீரோயினும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ வந்து இவங்க குளிக்கிறதுக்காக அந்த பொண்ணை உள்ளே அனுப்பும் போது ஹீரோயின் வச்சுருக்காங்களே ஒரு பெண்டன்ட், அந்த பெண்டன்ட்டோட இன்னொரு பாதி வந்து அவங்க வச்சுருக்காங்க. அது எப்படி வந்திருக்கும்னா, இந்த ஹீரோயினோட அக்கா இருக்கா இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த அக்கா கிட்ட இருந்து திருடி இருப்பான். ஸோ இதை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த பொண்ணு தான் வந்து உண்மையான ஜின்ஷியோ, ஸோ இவ்வளோ தான் இந்த நாட்டோட இளவரசியோ அப்படின்னு நினச்சிட்டு இதை ஹீரோ கிட்டே சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, இப்போ நான் அவளை கொலை பண்ணிடுவா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து ஒரு இன்னோசென்ட்டை வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹீரோயின் அவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. அதுக்கு
அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, இந்த பெண்டன்ட் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை, இது எதுக்குன்னு கூட எனக்கு தெரியல, ஆனாலும் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்துட்றா. இப்போ வந்து இந்த பெய்லி என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி நம்பிக்கை தகமாக பேசிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிக்கிறான். இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளேன் உடம்புக்குள்ள ஒரு அரக்கன் இருக்கா இல்லையா, அவன்கிட்ட வந்து இந்த பெய்லி எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இவங்க இன்னும் வந்து அந்த ஆவி ரூபத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், ஒரு முழுமையான ஒரு பெண்ணோட உடம்புல இருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் கண்டிப்பாக உங்களால் உயிர் பழைக்க முடியாது, அதனால் நீங்கள் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் நடந்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து அந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளேனோட அந்த ஸ்மெல் வருது. உடனே ஹீரோ சொல்கிறாரு, இந்த ரூமில் தான் அவங்க இருக்காங்க, நம்ம பெய்லி ஏதோ வந்துட்டா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த பொண்ணு உள்ளேருந்து வராங்க. அந்த டைமில் அந்த வாசனையும் அந்த ஹீரோக்கு வரல. இந்த நேரமாக பார்த்து அந்த பெய்லி என்ன பண்ணுறான்னா, ஏதோ ஒரு மந்திரம்லாம் போட்டு ஹீரோவே தன்னுடைய கண்ட்ரோலை மீறி ஹீரோயின் அடிச்சிடுற மாதிரிலாம் பண்ணுறான். இதனால வந்து ஹீரோக்கும் அடிப்படுது, ஹீரோயினுக்கும் அடிப்படுது, ஆனால் இந்த பெய்லிக்கும் கூட அடிப்படுது. ஏன்னா வந்து பெண்ணோட உடம்புல தானே இருக்கா. சாதாரண மனுஷக்கு என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே பெய்லிக்கும் நடக்குது. இல்லை உடனே இந்த மந்திரத்தை போடுறதை ஸ்டாப் பண்ணிடு. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உனக்கு அடிபட்டிருக்கு, நீ ஏன் எனக்கு மருந்து கொடுத்துட்ருக்க அப்படி கேட்கும்போது, இல்லை நான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அந்த மருந்து கொடுத்துட்டு இருக்கும்போது உடனே மெஜஸ்டியும் வந்து எம்பரரும் வந்துடுறாரு. அவர் வந்த உடனே, என்னாச்சு, எதுக்கு இந்த மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறாரு எம்பரர். ஆனால் வந்துட்டு ஹீரோ தரமாட்டுறாரு. உடனே ஹீரோயின் சைக்கை காமிக்கிறாங்க, கொடுத்துட்டு உடனே அதை எம்பரர் வந்து ஊட்ட வராரா. உடனே ஹீரோ வந்துட்டு டப்புன்னு அந்த கதவை சாத்தும் போது எம்பரர் பயந்துடுறாரு. வந்து ஹீரோ முறைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் தூங்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் தரீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எம்பரரும் கிளம்பி போயிடுறாரு. இந்த சீன் எல்லாத்தையும் வந்துட்டு பைலி பார்த்துட்டு இருக்கா. இப்போ என்ன நினைக்கிறான்னா, அவளோட சோல் கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்து ஹீரோ மேலே செலுத்தினதுனால ஹீரோ வந்து பவர் திருப்பி அனுப்பிச்சார் இல்லையா, அதனால தானே பெய்லிக்கு அடிபட்டுச்சு. ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து சோல் கண்ட்ரோலை இவன் மேலே யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து எம்பரர் மேலே யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவரோட சோலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இந்த ஜிங்ஷியோட அண்ணா, அப்போ ஜிங்ஷியா இருக்கிற ஹீரோயின் வந்துட்டு உன்னோட தங்கச்சி கிடையாது, அவள் வந்து உன்னோட பொண்டாட்டி, நான் தான் உன்னோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி மைண்ட் கேம் பண்ணுறாங்க. உடனே அந்த எம்பரரும் அந்த நம்பிட்டு நம்ம கனவுல வந்தது என்ன அப்படி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் உடனே எம்பரர் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. அங்கே போகும்போது வழியில் வணக்கம் தலைவர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பணிப்பெண் சொல்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த பைலி தான். உடனே வந்துட்டு இவருக்கு இப்போ இன்னொரு டவுட் பலமாயிடுது. இப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இங்கே இருக்கல இவ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை ரோட்டில் பார்த்தேன், அவங்களுக்கு யாருமே இல்லை, அதனால நான் அவளுக்கு காவலாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ எப்படி உங்ககிட்ட இருக்க பெண்டன்ட்டோட பாதி அவகிட்ட இருக்குது, உன் நெஞ்சில் இருக்க அதே தழும்பு அவகிட்டயும் இருக்குது, உண்மையை சொல்லு, யார் இங்கே ஜின்ஷி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. அப்போ உடனே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எம்பரர் என்ன சொல்கிறான்னா, நீ சொல்லு, நீ தான் ஜிங்ஷின்னு ஒத்துக்கோ, நான் இவளை கொலை பண்ணிடுறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ஜிங்ஷி கிடையாது, மாதிரி இவ்வளோ ஜிங்ஷி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே யாருக்குமே புரியல. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா, ஜிங்ஷி வந்து அவள் உடம்புல இருந்துட்டு அடிக்கடிக்கு பைலி வெளியில் போயிட்டு வருவா இல்லையா. ஸோ அந்த டைமில் கரெக்டாக ஹீரோயின் வந்துடுறாங்க, அதை பார்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு இன்னும் உயிர் இருக்குது, அதனால தான் வந்து சில்வர் ஃபாக்ஸ் கிளேனை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே வச்சுட்டு அந்த கத்தி வச்சு அந்த பொண்ணை குத்த போகும்போது பெய்லியோட ஆவி லைட்டாக வெளியில் வருது. ஸோ அப்போ வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ பெய்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு 3 பேரை அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு சக்தி கொடுக்குறாங்க. அப்போ அந்த பவர் அட்டாக்ல ஹீரோயின் போய் காப்பாற்ற போகிறாங்க. ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோவும் போகிறாரு. ஸோ ஹீரோக்கு அட்டாக் பண்ணி ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்கிறாங்க, முதல்ல அவளை போய் நீ தேடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் ஓடி போயிடுறாரு. ஜிங்ஷியை வந்துட்டு அவங்க அண்ணா எம்பரர் வந்து காப்பாற்றுறாரு. இந்த பைலியை தேடிட்டு போன ஹீரோ வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா ஹீரோவோட ராஜா இருந்தார் இல்லையா, அவர் அங்கே படுத்துட்டு இருக்காரு. உடனே பார்த்தோன்னே, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படி சொல்லி அவர் எழுப்ப போகும்போது கரெக்டாக பெய்லி வந்துடுறா. அவளோட பவர் வச்சுட்டு இவங்க வந்துட்டு ஒரு இதில் கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்ட ஹீரோவை வந்துட்டு இந்த பாய்சனும் செலுத்திட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இப்போ சொல்கிறாங்க, உன்னோட ராஜா கிட்டே ஒன்று அனுப்புறேன், நீ கவலைப்படாது அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோனை இன்னொரு பக்கம் வந்து கண் விழிச்சிட்டு எங்கே ஹீரோன்ட்டு தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்று ஞாபகம் வருது, இந்த பெய்லியை தேடி போனாங்களே, ஒருவேளை அங்கே தான் ஏதாவது இஷ்யூ ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அச்சுன்னு தும்புறாங்க. ஆனால் ஹீரோ வரல. உடனே அவங்க வந்து அந்த இடத்துக்கு தேடிட்டு போகும்போது கரெக்டாக பெய்லி அவளை அட்டாக் பண்ணிடுறான். ஹீரோயினையும் அவளோட சோல் கண்ட்ரோல் சக்தி மூலியமாக கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவை நல்லா அந்த சாட்டையாலே அடிக்க வச்சிடுறா. இதனால ஹீரோக்கு வந்து பவர் ரொம்ப அதிகமாயிட்டு அவங்க வால் இருக்கு இல்லையா, அந்த கோல்டன் ஃபெதர் அது வந்துடுது. அது வந்து உடனே இப்போ பெய்லி என்ன பண்ணுறான்னா, அந்த
அந்த கோல்டன் ஃபெதரை ஒரு கத்தியால் வெட்டி அந்த சக்தியை வந்து அவள் கையில் வாங்கிக்கிறா. இப்போ வந்து ஹீரோவால் அதை தாங்கவே முடியல, ஏன்னா அவரோட லாஸ்ட்டு ஃபெதர் அது. ஸோ அதை கட் பண்ணுவோன்னே அவங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்க போல். ஸோ அவர் ரொம்ப பீக்கில் கத்துறாரு. கத்திட்டு உடனே அவரோட சக்தியை வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த பையிலும் கீழே விழுந்துடுறா. அந்த அந்த லாஸ்ட்டு சக்தி யூஸ் பண்ண உடனே ஹீரோவும் வாங்கி விழுந்துடுறாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு கூப்பிட்றாங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படி சொல்லி கூப்பிடும்போது அவங்க விழிக்கவே மாட்டுறாங்க. உடனே ஹீரோவோட கையை வச்சுட்டு அவங்க தழும்பு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா ட்வின் கல்டிவேஷன் ஆகுது, நடக்கும் இல்லையா? ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதுவும் நடக்கல. ஒருவேளை ஹீரோ இறந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து திடீர்னு கண்ணை ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணோடனே ஹீரோவை தூக்கிக்கிட்டு ஓடிடுறாங்க. இப்போ பெய்லி சொல்கிறா, உங்ககிட்ட தான் இப்போ எந்த ஃபெதருமே இல்லைல்ல, உன்னால் வந்து என்னை அட்டாக்கே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு ஓடி இருக்காங்க இல்லையா? ஒரு காட்டுக்குள்ளே போய் நின்றுடுறாரு. நின்ன உடனே அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குன்னு தெரில, என்னை விடுங்க கீழே விடுங்கன்னு சொல்லி டப்பால்னு கீழேயும் போட்டுடுறாங்க. கீழே விழுந்த ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஒருவேளை இது அந்த அரக்கந்தான் உள்ளே வந்துட்டானா அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா அவர் மறைஞ்சு போய்ட்றாரு. இந்த சீனோடு தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? அடுத்த எபிசோட் சீக்கிரமே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் யாராவது புதுசாக என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.